வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் மைதா மாவு போட்டு ஜல்லடையில் போட்டு நல்லா சரிச்சுக்கிடலாம். சலிச்ச மாவில் ஒரு 1/4 கப் நெய் விட்டுக்கலாம். 1/4 கப் தயிர் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சு அது ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். அதில் ஒரு 3/4 கப் தண்ணி விட்டு சர்க்கரை கரையும் வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரைப்பாகில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரைப்பாகு ஒரு சிறு கம்பிப்பதம் வந்தால் போதும். அதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். அதை இறக்கி வச்சிடலாம். மறுபடியும் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதில் உள்ளங்கையில் வச்சு மாவை நல்லா அழுத்தி உருட்டிக்கலாம். அதில் வடைக்கு ஓட்டை போட்டுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்படியே எல்லா மாவையும் நல்லா அழுத்தி உருட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. எல்லா பாதுஷா உருண்டைகளையும் போட்டு லைட்டாக பிரட்டி விட்டுடலாம். பாதுஷாக்கள் உடைஞ்சு போகாதபடி ஒன்றா திருப்பி போட்டுடலாம். பாதுஷாக்கள் நல்லா வெந்த உடனே அதை எடுத்து சர்க்கரைப்பாகில் போட்டுடலாம். சர்க்கரைப்பாகில் ஒரு 20 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். இப்போ பாதுஷா ரெடி ஆயிடுச்சு.